சன்னிதானம் இளவரசாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்களுக்கு பட்டம் கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் சன்னிதானம் என்னை அழைச்சி பேசினாங்க. அப்போ நான் சன்னிதானத்திட்ட நான் தெரிவித்தேன், சன்னிதானம் நான் எந்த பதவிக்காகவும் ஆசைப்படலை, சன்னிதானத்து கூட இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்நாளோ இல்லை சன்னிதான வாழ்நாளோ எது முன்னாடி வருதோ அதன் வரைக்கும் நான் சன்னிதானத்து கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழியை சன்னிதானத்திட்ட சொன்னேன். சன்னிதானம் மிகப்பெரிய சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஏன்னா எதையுமே எதிர்பார்க்காமையே நான் அந்த டைம்லேயே தெரியும், நான் அடுத்தது எனக்கு வாரிசு இல்லை, நான் பட்டத்துக்கு வர முடியாதுன்னு தெரியும், யாருடைய ஆயுள் காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. இருந்தாலும் எதையும் எதிர்பார்க்காம தம்புரான் சாமி நமக்காக வாழ்றான் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாத காலத்திலேயே சன்னிதானம் என்ன பண்ணாங்கன்னா நிர்வாகத்தை என் கையில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம ஆதீனத்தினுடைய நிர்வாகம் எல்லாமே நீ பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே பூஜைகள் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இளவரச சாமிகளும் நம்மளுடைய கிளை மடத்துக்கு சன்னிதானம் அனுப்பிச்சி வச்சு அந்த கிளை மடத்துலையும் கஞ்சனூர் கோவில் நிர்வாகத்தையும் சன்னிதான இளவரச சாமிகளை பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆதீனத்துடைய பூஜைகளையும் நிர்வாகத்தையும் அப்பிருந்து நான் கற்றுக்கவும் ஆரம்பித்தேன், அதை பார்க்கவும் ஆரம்பித்தேன். அப்போ பார்க்கும்போது சிலரெல்லாம் வாடகையெல்லாம் கொடுக்காமல் இருக்கும், வாடகையெல்லாம் ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சு. அப்போ சன்னிதானத்திட்ட கேட்டேன், சன்னிதானம் ரொம்ப வாடகை கம்மியாக இருக்குது, நான் ஏதாவது உயர்த்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதன் பிரகாரம் செய்ப்பான்னு சொல்லி உத்தரவானாங்க. அதன் பிரகாரம் நம்ம மதுரை ஆதீனம் கடைவீதியில் இருக்கக்கூடிய கடைக்காரர்களெல்லாம் கூப்பிட்டு அடுத்த ஆண்டிலிருந்து அந்த பசலிலிருந்து ஒரு 10% வாடகை உயர்த்தி தரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அதன் பிரகாரம் எல்லோருமே ஒத்துழைச்சு 10% வாடகையை உயர்த்தி கொடுத்தாங்க. அதை சன்னிதானத்தில் தெரிவித்தோன்னே மிகப்பெரிய சந்தோஷம் அடைஞ்சாங்க. இப்படி தான்ப்பா நிர்வாகத்தில் இருக்கணும், இப்படி தான் பொறுப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. நல்லது, அடுத்த எபிசோடில் இன்னும் சன்னிதானத்தை பற்றின நிறைய விஷயங்களை தெரிவிச்சுக்கிறேன். சிவாய நமः.